அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் ஐடியா பார்க்க போகிறோம். கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாப்பிக்கில் ஐஐடி ஜேஇஇ மெயின் எக்ஸாமுக்கான ஒரு ஷார்ட்கட். முதல்ல இந்த ரிசல்ட்டை பாருங்கள். சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to n sin 2k பை டிவைடட் பை n + 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் I cos 2k பை டிவைடட் பை n + 1 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ப்ளஸ் I. இங்கே பாருங்கள், k ஈக்குவல் டு 1 to n சம்மேஷனில் இங்கே n வருதா, n + 1 வருது பாருங்கள். சரி, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வருதா, ப்ளஸ்னா மைனஸில் ஆன்சர் எடுத்துக்கணும், மைனஸ்னா ப்ளஸில் ஆன்சர் எடுத்துக்கணும். இதுமாரி டைப்பில் இதுமாரி ரிசல்ட்டில் கொஷின் கேட்டாங்கன்னா சம்மேஷன் k ஈக்குவல் டு 1ன்னு கேட்டுட்டு சைன் காசில் ஆரம்பித்து இங்கே என்னன்னா n + 1, இங்கே என்னன்னு வர பார்த்தீங்க n + 1 வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஐ, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஐ. இப்போ பாருங்கள், ஒரு கொஷின் எடுத்துக்கின்னு ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 8 sin 2k பை டிவைடட் பை 9 ப்ளஸ் I cos 2k பை டிவைடட் பை 9. இங்கே 8 இருக்குது, இங்கே 9 வருது. சைன் காசில் தான் நம்மளுக்கு வருது, சைன் ப்ளஸ் I காசில் வருது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், ப்ளஸ் வருது. ஸோ அப்போ நம்ம ப்ளஸ் வந்ததுன்னா மைனஸ் ஐன்னு ஆன்சர் சொல்லணும். சில இதுமாரி நுணுக்கமான விஷயங்களும் தெரிஞ்சதுன்னா பார்த்தோன்னே போன உடனே ஆன்சர் பண்ணலாம். இதை ஒர்க் பண்ணுற ஐடியா மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஃபைனலாக கன்க்ளூஷன் இதுமாரி டைப்பில் இருந்தால் இந்த ஆன்சர் இப்படி எழுதணும்பா இப்படி தெரிஞ்சதுன்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். கொஷின் நம்பர் 2 இதை பார்க்கும்போதே ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிட்ருக்கும். சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 6 sin 2k பை டிவைடட் பை 7 மைனஸ் I cos 2k பை டிவைடட் பை 7. இங்கே 6 வருது, அப்போ இங்கே 7 வரணும், வருது. சைன் காசில் வரணும், வருது. இங்கே மைனஸ் I வருது, மைனஸ் வருது. அப்போ நம்ம ஆன்சர் ஆப்ஷனில் ப்ளஸ் ஐ எங்கே வருதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். ஏஐட்ரிபிள்இ 2006 கேட்ட கொஷின், ஏஐட்ரிபிள்இ 2006 கேட்ட கொஷினு. சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 10 sin 2k பை டிவைடட் பை 11 ப்ளஸ் I cos 2k பை டிவைடட் பை 11. சைன் காசில் வரணும், வருது. இங்கே 10ன்னா இங்கே 11 வரணும், வருது. இங்கே ப்ளஸ் வருதா, அப்போ ஆன்சர் மைனஸ் ஐ. ஸோ அப்போ பாருங்கள், பணம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து கோச்சிங் சென்டரில் படிக்கிறவன் கான்செப்டும் தெரிஞ்சுக்குவான், இது மாதிரி விஷயங்கள் வரும்போது உடனே ஆன்சர் பண்ணுவான். அதை தான் உங்களுக்கு இப்போ எளிமையாக தரேன். இப்போ நீ இனிமேல் இதுமாரி டைப்பில் கொஷின் வந்ததுன்னா உடனே பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், உங்களால் வெற்றி அடைய முடியும். இதுக்கான சரியான வழிமுறை தெரிஞ்சிருந்தால் கூட அந்த எக்ஸாம் நேரத்தில் இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா நேரடியாக போயிட்டு ஆன்சர் டிக்கெட்ஸ்ட்டு அடுத்த கொஷின் போயிடலாம். 4 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். தேங்க்யூ.